வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நண்பர் வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண சூப்பர் தான் ஜாப் பட்டன் சப்போர்ட்டு ஒரு நம்ம சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தா 2 தடவை கழிச்சு அண்ணாமலை கண்டு பயம். ஏன்னா கை சுத்தம் இல்லை, ஏற்கனவே குறிப்பிட்டது தான். அதில் வேறு ட்ரக்கை வேறு கடத்திருக்கானு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாம் போகிற வரிசையாக மாட்ட போகுது. காலகாலத்துக்கு போது தெரிய நிறையா குறிப்பிட்ரு. சரி, அதுதான் அப்படின்னா எங்கடா பார்த்தா 1,00,000 ஓட்டு மாயமாக இருக்குன்றாங்க. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி போடுற ஓட்டெலாம் மாயமாக இருக்குன்றாங்க. ஏன்னா பணம் கொடுக்க முடியல, கொடுக்க முடியும் அரைகுறைன்னு போது இதில் கை வச்சுருக்காங்க. ஏன்னா அவனுக்கே தெரியும் ஒன்றும் செய்யலை இல்லையா திராவிடியன்ஸு. ஒன்றும் செய்யலைன்னு போது இங்கே வந்து எப்பட்றா மறுபடியும் வின் பண்ணுறது இல்லை தக்க வைக்கிறதுன்னு போது மேலே அவர் தான் வரப்போகிறான்னு தெரியும். ஏன்னா அந்த எம்பி இருந்தால் கொஞ்சம் மரியாதை இருக்கும், இல்லைன்னா இதாகும். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் சும்மா ஓட்டு போடுவாங்களே யாருமே. என்ன அப்படிங்கும்போது அதில் ஏதோ வகை 40 வருஷமாக இங்கே இருக்கோம், எங்கள் ஓட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சில பேர் அந்த ஐடியை தூக்கி கீழே போடுறாங்க. எல்லாம் இந்த மாதிரி மைனாரிட்டி வாக்காளர்களுக்கும் அப்படி ஆகிருக்கு. என்ன 1,00,000 வாக்காளர் பெயர் மாற்றம் சூழ்ச்சி நடந்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டும் வைக்கிறாரு. கோவை தொகுதியில் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பர்சன்டேஜ் 72ங்கிறாங்க, அப்புறம் 6% குறைச்சி சொல்கிறாங்க. இப்படி ஒரு தொகுதியில் ஆயிருக்கு. ஒரு சில தொகுதியில் இப்போ டிஆர் பாளையங்க பெரம்பூரில் ஒரு 6% எச்சா போலிங் ஆன மாதிரி இருக்குது. தஞ்சாவூரில் 3% ஆன மாதிரி. இவர் சொன்னார் சத்யபிரகாஷ் எலெக்ஷன் கமிஷனில் 72% இன்னும் ஏறும்னர். பார்த்தா குறைச்சி வருது 2% இதாக இருக்குது. சென்னையில் பார்த்தா 14%, 15% குறைஞ்சிருக்குங்க. எப்படி இப்படி ஆச்சு, என்ன எரர் ஆச்சு ஒன்றும் தெரியல. ஒரு பக்கம் ஓட்டு போட முடியாதபடி ஆகிருக்கு மக்களுக்கு. ஒரு குழப்பம்தான் நடந்திருக்கு மொத்தம். அப்போ 40 ஆண்டு ஓட்டு எழுதி வருவதற்கு ஓட்டு மறுக்கப்பட்டிருக்கு. திமுக அரசியல் தலையீடு சூழ்ச்சி மிரிக்கிறதா என்ன சந்தேகம் இருக்குது. வெளிநாடுலேருந்து வந்துள்ள பலருக்கு ஓட்டு வரும் ஏமாற்றம் தான். இந்த படத்தில் காமிச்ச மாதிரி விஜய் படத்தில் படம் சூழூர் என பல படங்களில் பாஜக பாரம்பரிய ஓட்டு செலுத்த வாழ்ந்தவருக்கு ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ட்ரிக்கி. அப்போது நியாயமாக நேர்மையான முறையில் வாக்களித்து திருத்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த நடத்தினதில் என்ன குளறுபடி ஆச்சுன்னு தெரியல, என்ன உள்ள பூந்தானு கரை வெட்டின்னு தெரியல. ஸோ தேர்தல் கமிஷன் வயதானவர்களுக்கு போதிய வசதிகளை செய்து வருவதாக உறுதியளித்திருக்கு. ஆனாலும் போதிய வசதியை செய்து தரலை. ஸோ 3 மணிக்கு 50%ங்கிறாங்க. 1,00,000 மேற்பட்ட வாக்காளர் பெயர்கள் பட்டியல் வாக்காளர் இல்லை. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இதில் வந்து ஓட்டு சதவீதத்தை குறைக்க திமுக முயற்சி அப்படின்னு சொல்லி பிஜேபியிலும் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன பூத் ஏஜென்ட்டு வலியுறுத்தியும் இயந்திரங்கள் வரிசையாக வைக்க மறுத்திருக்குன்னா இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வருது. என்ன எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கோவையே எடுத்துக்கோமே, அண்ணாமலை நின்னார் இல்லையா, பதிவானது 64.81 இல்லை 71.17%, ரெண்டில் எதுன்னே தெரியல. இந்த மாதிரி குழப்பம் இருக்குது. எப்படி இப்படி ஆச்சு, 64 சரி 75% குறிப்பிட்டு வரும் பட்டியல் எங்கிருந்து வந்தது தெரியலன்னு கலெக்டரே சொல்கிறாரு. அப்போது எப்படி 6-7% குறையுது? குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது 0.95% அதிகம். அதாவது 1,19,000 அது வாக்காளர் அதிகம் 2019 லோக்சபா காட்டிலும். ஆனால் தேர்தல் ஆணையம் இணையத்தில் வெளியிட்ட பட்டியலில் 71.17 கூறுது. ஆகவே இதில் என்ன இந்த குழப்பத்தை அவங்க தான் தீர்க்கணும். 13,64,799 வாக்காளர்களை ஓட்டளித்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இது எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏறி வரணும், இல்லாட்டி அதே இருந்திருக்கணும். இது அதுக்கு மேலே குறைஞ்சா எப்படின்னு தெரியல, என்ன எரர் பண்ணுது. ஆனால் ஒன்று, பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் படித்தவங்களாம் ஓட்டு போடாதவங்களாம் இந்த வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வேங்க வெயில், ஒரு சில இஷ்யூஸ், இந்த தண்ணி பிரச்சனை, இந்த மழை வந்து பிரச்சனையாச்சுங்களா மழை, அந்த மாதிரி இது இன்னும் சில பல காரணங்கள், அந்த பரந்தூர் விமானம், இப்படிப்பட்ட காரணங்கள் யாரும் ஓட்டு போகல. இப்போது அந்த ஓட்டு போடாமல் இருப்பான் பாருங்கள், எப்பவுமே பிரச்சனை, அவளை வந்திருக்கான், வந்து போட்டிருக்கான். இதில் எங்கே ஃப்ளிப்பாக இருக்குன்றது தெரியல. ஆனால் 2 விஷயம் இதில் இருக்குது. சரி, அப்படி வந்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, அது இந்துத்துவா என்ன, 4 ஜூன் 4 தான் தெரியும். ஆனால் 2 விஷயம் இருக்குது. ஓட்டு 1,00,000 ஓட்டு மாயான்றாங்க, நிறைய பேர் ப்ரெஸ் மீட்லேயே கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் நான் 40 வருஷமாக இருக்கேன், ஓட்டை காணோம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து இப்படி பிரச்சனை சொல்லி கம்மியாக வருது. இது எல்லாத்துக்கும் விட ஜூன் 4 தான் தெரியணும். இது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. தேர்தல் அடைந்தால் அது
உரிய கரெக்டான ஃபிகர்ஸ் என்னன்றதை ஒரு முறை தெரிவித்தாங்கன்னா அப்போ அந்த நாள் இதாக இருக்கும். இல்லை இவங்க எப்படி இதில் என்ன ஆகும்னா இதைத்தான் சொல்ல போகிறாங்க. ஜெயிச்சாலும் தோற்றாலும் நபர்கள் பூரா இந்த மாதிரி ஓட்டு இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது தவறு, ஓட்டு வேறு மாயமாக போச்சு, மறுபடியும் தேர்தல் நடத்தலாம் சொல்கிறாங்க. அது இன்னும் நடந்து க்ளோஸ் பண்ணி சீல்டு ரிசல்ட் வந்தால் தான் பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.